This video is sponsored by BuyMode Shopping app. இந்த BuyMode e-shopping appல உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஆப்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நீங்க ஒரு தரமான ஒரு பொருள் அதேபோல விலை குறைவாக பார்த்தீங்கன்னா வாங்கணும். மத்தவுடைய ஆன்லைனுடைய இது வெப்சைட்டை விட நம்மளுடைய BuyMode அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்க பொருளை வாங்கக்குள்ள உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அதேபோல ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதேபோல விலை குறைவில நீங்க பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இது Play Storeல அவைலபிளா இருக்குங்க. மறக்காம BuyMode அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் பார்த்தீங்கன்னா அந்த தொகையை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது பிஎம் கிசானுடைய திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூ. 2000 பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 19 தவணை கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இப்போது அந்த பிஎம் கிசான் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு இது போட்டாங்க, அமௌண்ட் ரூ. 2000 பார்த்தீங்கன்னா போட்டாங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு அடுத்த தவணை உங்களுக்கு வரணும் அப்படின்னா, 20வது தவணை உங்களுக்கு அமௌண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி, இப்போ ஆதார் கார்டு எப்படி இருக்குது, ஒரு நபருக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அதே போல் விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் கார்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் நிலத்துடைய சிட்டா பட்டா இருக்கும் இல்லையா, அது நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பரு, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு வச்சு மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, சரிங்களா? யாரெல்லாம் பண்ணலையோ மறக்காமல் எல்லாருமே பண்ணிடுங்க. யாரெல்லாம் பிஎம் கிசான் மூலிமா மாதம் மாதம் கிடையாது, இது 6 மாதத்துக்கு ஒரு டைமு, 3 மாதத்துக்கு ஒரு டைமு ரூ. 2000 தந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? அந்த அமௌண்ட் உங்களுக்கு நிற்காம வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அப்டேட் பண்ணிடணும், சரிங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎம் கிசான் உங்கள் வீட்டில் அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். எப்படி பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ நம்ம போடுறோம், சரிங்களா? இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணிக்கிறேன், நாமளே பண்ணியும் கொடுக்குறோம், சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உங்களுடைய இதில் போயிடுங்க, கூகுளில் போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுங்க, STACK. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு பாருங்க ஒரு வெப்சைட் வருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கணும், சரிங்களா? சிஎஸ்சி ஐடியை வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை பண்ண முடியும். இல்லை நீங்கள் அப்போ உங்கள்கிட்ட சிஎஸ்சி ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பொது சேவை மையம் இல்லை இ-சேவை மையம் இந்த மாதிரி தான் காண்டாக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா தன்னாளர்கள் வருவாங்க, அவங்க மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு பண்ணித்தரேன், சரிங்களா? உங்களோட ஆதார் கார்டு இணைச்ச மொபைல் நம்பரு, உங்களோட ஆதார் நம்பரு, பட்டா சிட்டா இது மட்டும் இருந்தால் மட்டும் போதுமானது, சரிங்களா? இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட சொல்லுவாங்க. அஃபிஷியல்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணுறது ஃபார்மருக்கு இப்போதைக்கு நீங்கள் பண்ண முடியாது, சரிங்களா? மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் வித் சிஎஸ்சின்னு இருக்கும். அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் வித் சிஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி நம்பர் பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாகின் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்மரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே டீட்டெயில் ஷோ பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து உங்கள் ஆதார் நம்பர் போட சொல்லுவாங்க. ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்கள் அட்ரஸ், பட்டா சிட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா போட சொல்லுவாங்க. இது எல்லாமே போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருங்க, சரிங்களா? இப்போ நான் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஒரு இங்கே இருக்கிற ஒருத்தவங்க பண்ணியிருக்கேன். அவங்களுடைய இதை நான் அப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வரையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மறைச்சிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கும். அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேன், சரிங்களா? இதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இது சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எக்ஸ்போர்ட்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதை உங்களை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுமோ அதை டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிஎம் கிசான் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு டைமு, 6 மாதத்துக்கு ஒரு டைமு உங்களுக்கு தவணை முறையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தந்துட்டு இருக்காங்க. இது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இது நீங்கள் பண்ணிட்டீங்க, இதை இக்னோர் பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தனி விவசாய கார்டு தரமாட்டாங்க. பிஎம் கிசான் அந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு வராது, சரிங்களா? மஸ்ட் இதை எல்லாமே பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் அன்பு அஃபிஷியல். பாய்.